அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ், இதில் லிக்விடேட் ஆர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு உண்டான ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ் லிமிடெட் வாஸ் லிக்விடேட்டட் ஆன் 31st 12/2007. ஸோ liabilities and assets given to us: share capital 1,90,000, 8% debentures 10,000, mortgage loan 50,000. இந்த மார்டேஜ் லோன் வந்து பில்டிங்கில் 50,000க்கு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சர்ப்ளஸ் வருதா டெஃபிசிட் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 80,000. அசட் சைடு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 60,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 60,000, ஸ்டாக் 60,000, டெட்டார்ஸ் 70,000, கேஷ் 5,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 75,000. So both side total 3,30,000. Then asset realized. The asset realized பாருங்கள், land and building வந்து rupees 50,000. இப்போ மார்டேஜ் வந்து எவ்வளோ வச்சுருக்கான் 50,000, பட் பேலன்ஸ் ஷீட் வேல்யூ வந்து 60,000 அப்படின்னு இருக்குது. ரைட்டா? ரைட். இப்போ ரியலைஸ்டு வேல்யூ 55,000, மார்டேஜ் வேல்யூ 50,000, தென் பேலன்ஸ் எவ்வளோ வருது 5,000. இந்த 5,000 வந்து சர்ப்ளஸ் வருது. இப்போ இந்த சர்ப்ளஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், அசட் ரியலைஸ்டில் நம்ம எடுத்துக்கணும். Then plant and machinery 25,000 realized, stock வந்து 20,000 realized. Then half of the debtors were bad and the balance realized 60% of the book value. இப்போ debtors வந்து 70,000 இருக்குது, அதில் half of the debtors, அப்போ 50% எவ்வளவு 35,000. ஸோ இந்த 35,000 பேட் டெட்ஸில் கழிச்சிட சொல்லிடுறோம். மீதி எவ்வளோ இருக்குது 35,000. ஸோ இந்த மீதி இருக்க 35,000 இல்லை ரியலைஸ்டு 60% ஆஃப் த புக் வேல்யூ. அப்போ என்ன சொல்கிறான், 35,000ல் 60% மட்டும் இப்போ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான், ரியலைஸுக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். ரைட்டா? ஓகே. இப்போ லிக்விடேட்டர் வாஸ் என்டைர்டு ஏ கமிஷன் ஆஃப் 3% ஆன் அமௌண்ட் ரியலைஸ்டு அதர் தென் கேஷ். அப்போ கேஷை தவிர மற்ற அசட் ரியலைஸ்டில் 3% அப்படின்னு சொல்லிட்டான் கமிஷன். அடுத்து அதாவது ரெமுனரேஷன். அது அடுத்து 2% ஆன் த அமௌண்ட் பெய்டு டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ பிஃபோர் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸு, ஸோ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 2%. அப்போ லாஸ்ட்டாக என்ன பேலன்ஸ் வருதோ அதில் இந்த 2% கமிஷன் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறான். அப்போ பேலன்ஸ் என்ன வருதோ அது வந்து இந்த 2% இன்க்ளூடான அர்த்தம் 100 + 2 102. அப்போ 102% வந்து இருக்குது, 102% இருக்குது. அப்போ 2/102% வந்து லாஸ்ட்டாக பேலன்ஸ் என்ன வருதோ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன வருதோ அதில் 2% கமிஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸு 10,000, இது ஒரு 2%. இன்க்ளூடு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். தென் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வேர் rupees 970. ரைட். ப்ரிப்பேர் த லிக்விடேட்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ அசட் ரியலைஸ் பண்ணது பிறகு எதை செட்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சஸ், அடுத்து 3% ஆன் அசட் ரியலைஸ்டு, அடுத்து 2% ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், தென் ரிமைனிங் என்ன வருதோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸு டிபெஞ்சர்ஸு இதெல்லாம் கொடுத்தது போக பேலன்ஸ் என்ன வருதோ அதில் 2% அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸு கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட்டாக பேலன்ஸ் என்ன வருதோ அதை தான் நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்க முடியும். ஓகே. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லிக்விடேட்டார்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம லிக்விடேட்டார்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ வாட் ஆர் த அசட் ரியலைஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டூ அசட் ரியலைஸ்டு, அசட்ஸ் ரியலைஸ்டு. ஸோ என்னென்ன அசட்ஸ் எவ்வளோக்கு ரியலைஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்துதான் 25,000 ரியலைஸ் பண்ணியிருக்கான். ரியலைஸ்டு அமௌண்ட் வந்து 25,000. அதே மாதிரி ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கோட ரியலைஸ்டு வேல்யூ என்ன 20,000. தென் கேஷ். ஸோ கேஷ் வந்து 5,000. ரைட். இப்போ அடுத்து வந்து டெட்டார்ஸ். ஸோ இந்த டெட்டார்ஸ் என்ன சொல்லியிருக்கான், 70,000 இருக்குது. இந்த 70,000ல் half வந்து பேடு போயிடுச்சு, மீதி என்ன இருக்கோ அதில் 60%. இந்த 60% தான் இப்போ டெட்டார்ஸு எடுத்துக்கணும். அப்போ 70,000ல் பாதி 35,000, 35,000ல் 60% கண்டுபிடிச்சா 21,000. ஸோ டெட்டார்ஸ் வந்து இப்போ 21,000. ரைட்.
அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ். இந்த சர்ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால் லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது இல்லையா, இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் ரியலைஸ்டு வேல்யூ வந்து 55,000 மைனஸ் இப்போ மார்டேஜ் வேல்யூ என்ன 50,000. ஸோ லெஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன வருது 5,000. இது சர்ப்ளஸ். ஓகே ரைட். இப்போ இதை டோட்டல் பண்ணிக்கணும். இப்போ டோட்டல் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை டோட்டல் பண்ணோம்னா 76,000 வருது. டோட்டல் பண்ணால் டோட்டல் வந்து 76,000 வருது. ஓகேவா, 76,000 டோட்டல் வருது. ஸோ இந்த 76,000 தான் இப்போ நம்ம 1 by 1 வச்சுட்டு செட்டில் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் என்ன 970. அடுத்து பை லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அசட் ரியலைஸ்டு வேல்யூ வந்து 76,000 மைனஸ் எக்ஸப்ட் கேஷ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ எக்ஸப்ட் கேஷ்னா 5,000 லெஸ் பண்ணிடணும். ஸோ லெஸ் பண்ணால் 71,000. இந்த 71,000 தான் நம்ம என்ன செய்யணும் 3%. ஸோ 3/100 இதை போட்டோன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 2,130. இப்போ 2,130 தான் இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன ஆன் அசட் ரியலைஸ்டு. ஸோ அசட் ரியலைஸ்டு என்ன 2,130. 2,130. ஓகேவா. அடுத்து என்ன ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது 10,000 இருக்குது. 10,000 இன்ட்டு 2%. இன்ட்டு 2%னா 200. அப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் ஒரு 200. ரைட். அடுத்து என்ன ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி மற்றெல்லாம் நம்ம செட்டில் பண்ண பிறகு தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு வரணும். இப்போ பை டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்குது 10,000. அடுத்து பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அதுவும் 10,000. ஓகேவா. ரைட். இப்போ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அசட் ரியலைஸ்டு வேல்யூ வந்து 76,000. இதில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 970 ப்ளஸ் அடுத்து வந்து 2,130 ப்ளஸ் ஒரு 200 ப்ளஸ் இந்த அன்செக்யூர்டும் சாரி இந்த இப்போ டிபெஞ்சர்ஸும் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் சேர்த்து ஒரு 20,000. ஓகேவா. இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து டோட்டல் பண்ணணும். அப்போ 20,200 22,330 தென் 22,330 அப்புறம் 970 0 10 13 3 3 அப்போ 23,300. ஸோ இதை லெஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். இதை லெஸ் பண்ணால் 52,700 வருது. இந்த 52,000 தான் என்னது அன்டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2/102. சரியா. இந்த 2/102. ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தா 1,033. ஸோ இந்த 1,033 தான் என்ன இங்கே கொண்டு வரணும் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ 1,033. அப்போ மொத்தம் 3 கமிஷன் என்ன அசட் ரியலைஸ்டு, அடுத்து என்ன ப்ரிஃபரன்ஷியலு, அடுத்து என்ன அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஓகேவா. ஸோ இது 3ஐயும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 3,363 வரும். ரைட். ஓகே. இப்போ 76,000 அசட் ரியலைஸ்டு. ஓகேவா. அந்த 76,000ல் இந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது இதில் இருந்து இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன வருதோ அதுதான் இப்போ 76,000. சரியா. அப்போ இதை லெஸ் பேலன்ஸ் கண்டுபிடிங்க 51,667. ஸோ இதை தான் பை அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இதை தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம
கொடுக்க முடியும், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஓகேவா, இது புரியுதா? ஸோ இப்போ இந்த கமிஷன் வந்து 3 விதமாக இருக்குது. ஒன்று அசட் ரியலைஸ்டு, இதில் எக்ஸப்ட் கேஷ். அது என்ன பண்ணோம், 76,000 மைனஸ் 5,000 கேஷை கழிச்சிட்டு கண்டுபிடிச்சோம். அடுத்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் 2%. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து ப்ராப்ளத்தில் 10,000 இருக்குது. 10,000ல் 2% 200. அடுத்து என்ன, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2%. அப்போ எக்ஸ்பென்சஸை கொடுத்துடணும். அடுத்து அசட் ரியலைஸ்டு, ப்ரிஃபரன்ஷியல் கமிஷனு, அடுத்து டிவெஞ்சர்ஸு, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இதெல்லாம் கொடுத்த பிறகு பேலன்ஸ் அமௌண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம். 76,000 இருந்து 23,300 லெஸ் பண்ணால் 52,700. ஸோ இதில் 2/102 போட்டால் 1,303. ஸோ இதுதான் இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்டான கமிஷன். இது கொடுத்த பிறகு பேலன்ஸ் என்ன வருது, 51,667. இதை தான் நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, ரைட். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கு. பெய்ட் அப் கேபிட்டல், இந்த பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 1,000, 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 100 ஈச். அடுத்து 2,000 ஈக்விட்டி ஷேர்ஸு ₹100 ஈச்சு 2 lakh. 3,000 ஈக்விட்டி ஷேர்ஸு ₹100 ஈச்சு ₹50 பெய்டு. ஸோ பெய்டப் வேல்யூ வந்து 1,50,000. அடுத்து செக்யூர்டு லோன்ஸ் வந்து 6% டிவெஞ்சர்ஸு 1 lakh. அதர்ஸ் இது வந்து இப்போ மார்டேஜ் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்ஸு 1 lakh. ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் 90,000, இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு 10,000 இருக்குது. அதே மாதிரி ஃபிக்ஸட் அசட் சைடில் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் 2 lakh, பிளான்ட் அண்ட் மிஷினரி 2,20,000, கரண்ட் அசட்ஸு அதில் ஸ்டாக் 1 lakh, டெட்டார்ஸ் 1 lakh, கேஷ் அட் பேங்க்கு 30,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸு 1 lakh, 7,50,000 போத் சைட் டோட்டல். தென் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென் the company went into liquidation on 1st January. ஸோ 1st January லிக்விடேட் பண்ணுறாங்க. the preference dividend was arrears for 3 years. ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து 3 வருஷத்துக்கு அரியர் இருக்குங்கிறான். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 lakh ஷேர்ஸ் இருக்குது. இதில் 6% வந்து இன்ட்ரெஸ்ட்டு டிவிடெண்டு. ஸோ 6% டிவிடெண்டுனா 6,000 பெர் இயருக்கு. அப்போ 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு, 18,000. இது கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த அசட்ஸ் வேர் ரியலைஸ்டு. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 2,40,000, பிளான்ட் அண்ட் மெஷினரி 1,08,000, ஸ்டாக் வந்து 70,000, டெட்டார்ஸு 60,000. அதே மாதிரி இந்த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் லிக்விடேஷன் வந்து 8,000 கொடுத்துருக்கு. இந்த லிக்விடேட்டர் இஸ் என்டைட்டில் டு எ கமிஷன் எ 2% ஆன் ஆல் அசட்ஸ் ரியலைஸ்டு. ஸோ அசட் ரியலைஸ் பண்ணுற 2% அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இதில் கேஷ் வராது, ஏன்னா கேஷ் எப்போதும் ரியலைஸ் பண்ண முடியாது. அண்டு அப்படி ரியலைஸ் பண்ணால் இன்க்ளூடிங் கேஷ்னு கொடுத்துருவான். கொடுத்தாலும் கொடுக்கலாம், நம்ம என்ன செய்யணும், கேஷை விட்டுட்டு தான் நம்ம ரிலைஸ் எடுத்துக்கணும். அடுத்து 3% ஆன் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ அந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்கும் பொழுது 3% அப்படிங்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எப்போது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஸோ சஃபிஷியன்ட் ஃபண்டு இருந்தால் 3% மட்டும்தான் போடணும். ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃபண்டாக இருந்தால் மட்டும்தான் அதை 3/103 போடணும். இங்கே சஃபிஷியன்ட் ஃபண்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், 3/100 போட்டால் போதும் இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு. அடுத்து ஆல் த பேமெண்ட்ஸ் வேர் மேடு 30th June. ஸோ 30th June கொடுக்குறதா சொல்லிட்டான். இப்போ இங்கே பாருங்கள், டிபெஞ்சர்ஸ் இருக்குது. இந்த டிபெஞ்சர்ஸ் வந்து 1 lakh இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட்டு 6%. அப்போ டிபெஞ்சருக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும், 6,000 வரும். ஆனால் இங்கே ஜூன்லேயே கணக்கு முடிக்கிறான். அப்போ ஜூனில் பே பண்ணும்போது என்ன ஆகுது, 6,000ல் ஜனவரி டு ஜூன் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், 6 month தான். அப்போ பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும். அப்போ 3,000. அப்போ 1 lakh + 3,000, 1,03,000. ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து என்னென்னு பார்ப்போம். லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். தென் ஃபஸ்ட்டு என்ன, டு அசட் ரியலைஸ்டு. அசட்ஸ் ரியலைஸ்டு. ஸோ அசட் ரியலைஸ்டில் ஃபஸ்ட்டு என்ன, லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்டு பில்டிங்ஸ். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து 2,40,000 கொடுத்துருந்தா அசட் ரியலைஸ்டு வேல்யூ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸு. தென் பிளான்ட் அண்ட் மெஷினரி
ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து 1,80,000. தென் ஸ்டாக், ஸோ ஸ்டாக் வந்து 70,000. டு கேஷ், ஸோ கேஷ் வந்து 30,000. ஸோ கேஷ் வந்து 70,000. அதேமாதிரி டெட்டார்ஸ் இருந்தது. ஸோ டெட்டார்ஸ் வந்து 60,000. டெட்டார்ஸு 60,000. இப்போ பேமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம பேமெண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 8,000 கொடுத்துருந்தது. 8,000. ஓகேவா. அடுத்து பை லிக்விடேட்டார் ரெமுனரேஷன். லிக்விடேட்டார் ரெமுனரேஷன் வந்து 2% ஆன் அசட்ஸு, அசட் ரியலைஸ்டு. ஸோ அசட் ரியலைஸில் 2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ அசட் ரியலைஸ்டு என்ன அப்படின்னு பார்த்தா, தென் இது எல்லாத்தையும் அதாவது எக்ஸப்ட் கேஷ், இந்த கேஷை தவிர மற்ற எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 5,50,000 வருது. 5,50,000. இந்த 5,50,000 2% போட்டால் 11,000. ஓகே. ஸோ இப்போ அசட் ரியலைஸ்டில் 11,000. அடுத்து தென் 3% ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 3% ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இப்போ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ இப்போ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 lakh இருக்குது. இப்போ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து இங்கே 1 lakh. இப்போவுமே வந்து இதெல்லாம் கொடுத்த பிறகு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் கொடுக்க சொல்லிடுவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டான், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அர்த்தம் சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 lakh இன்ட்டு 3%. 3% போட்டால் 3,000. இப்போ டோட்டல் ரெமுனரேஷன் 14,000. ஓகே, அவ்வளோதான். ரைட். அடுத்து வேறு என்ன இருக்குது, என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து 1 lakh இருக்குது. செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 1 lakh. தென் பை டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இருந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது இது பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஸோ 1 lakh இன்ட்டு 6%. 6%னா 6,000. இது வந்து என்ன, ஜனவரி டு ஜூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜனவரி டு ஜூன்னா 6 month. அப்போ 1/2 இதை போட்டால் 3,000 வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வருது, 3,000. இப்போ இதை டோட்டல் பண்ணால் 1,03,000. ஓகே, ரைட். தென் நெக்ஸ்ட் யார் கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு, 1 lakh கொடுக்கணும். இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 3 years வந்து டிவிடெண்ட் இருக்குது, டிவிடெண்டு. அப்போ 1 lakh இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, 1 lakh இன்ட்டு தென் டிவிடெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா டிவிடெண்ட் ரேட் வந்து 6%, 6/100. அப்போ ஈக்குவல் டு 6,000 பெர் இயருக்கு 6,000 இன்ட்டு 3 years இப்போ ஈக்குவல் டு 18,000. ஓகேவா. அப்போ டிவிடெண்ட் என்ன, 18,000. இப்போ டோட்டல் பண்ணால் 1,18,000. ஓகே, ரைட். இப்போ செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் கொடுத்தாச்சு, டிபெஞ்சர்ஸ் கொடுத்தாச்சு, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் யார் கொடுக்கணும், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ இப்போ இந்த டோட்டலில் 5,80,000 இந்த அமௌண்ட்டெல்லாம் லெஸ் பண்ணிகிட்டே வாங்க. சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்கிறதுனால தான் இங்கே இவருக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியுது. ஸோ எவ்வளோ இருக்குது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது 1 lakh இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சஃபிஷியண்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருவோம். என்ன பேலன்ஸ் என்ன வருதோ அதை அப்படியே கொடுத்துருவோம். இப்போ இங்கே சஃபிஷியண்டாக இருக்கிறதுனால ஃபுல் அமௌண்ட்டே நம்ம கொடுக்குறோம். இப்போ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுத்ததுக்கு போகவும் மீதி ஃபண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
அப்படி ஃபண்ட் இருக்கான்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த 5,80,000 இருந்து 8,000, 14,000, 1 lakh, 1,03,000, 1,18,000, 1 lakh இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணணும். இதிலிருந்து 5,80,000 இதிலிருந்து மைனஸ் 8,000 வந்து எக்ஸ்பென்சஸ், மைனஸ் 14,000 வந்து ரெமுனரேஷன், மைனஸ் 1,03,000 வந்து டிபெஞ்சர் ஹோல்டர் கொடுத்தாச்சு, மைனஸ் 1,18,000 வந்து யார் கொடுத்தோம், 1,18,000 வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஹோல்டர் கொடுத்துட்டோம், மைனஸ் 1 lakh இது வந்து அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ்க்கும் கொடுத்தாச்சு. கொடுத்தது போக பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த 5,50,000 இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 1,37,000 வருது. அப்போ பேலன்ஸ் 1,37,000 யார் கொடுக்கலாம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ கடைசியாக என்ன பேலன்ஸ் வருதோ அது யார் கொடுக்கணும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். அப்போ அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் கொடுத்த பிறகு பேலன்ஸ் இருந்தால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ அதை டோட்டல் பண்ணுங்கள். செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. 5,80,000 5,80,000. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ஆர்டர் படி தான் இந்த லிக்விடேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பேமெண்ட் பண்ணுவான். எப்படி பேமெண்ட் பண்ணுவான், ஃபஸ்ட்டு வந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், தென் ரெமுனரேஷன், செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸு, டிபெஞ்சர்ஸு, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸு, அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ். இந்த அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் கொடுத்த பிறகும் பேலன்ஸ் இருந்தால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா?